தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 100 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு விஜயை விமர்சிக்கும் சீமான் என பத்திரிகையாளர் பிஸ்மி கூறியதை குறித்து இந்த காணொளியில் நம்ம விரிவாக காணலாம். நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்குமே தெரியும், இது மிகப்பெரிய அப்பட்டமான ஒரு போலி விடயம் அப்படிங்கிறது. இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த வேண்டும், அதை மடைமாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய வேலையை அனைவருமே பார்த்துட்ருக்காங்கிறது நம்மளால் உணர முடிகிறது. இப்போ பார்த்திங்கன்னா, பத்திரிகையாளர் என்ற பெயரில் சுற்றி வரக்கூடிய பிஸ்மி, வலைப்பேச்சு பிஸ்மி அப்படிங்கிற நபர் எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் மணிக்கணக்கில் காத்திருந்தது அப்படின்னா அது விஜய்க்கு தான். விஜயை பார்க்க வந்த கூட்டம் ஓட்டாக மாறுகிற கூட்டம் தான் அப்படின்னு அடித்து பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை பார்க்க வந்தவர்களை அரசியல் படுத்துவதுங்கிறது இயல்பானதுன்னு சொல்லிட்டு, நாம் தமிழர் கட்சியில் இருக்க கூட்டங்கள் மட்டும் என்ன நேர்மையான கூட்டங்களா? அவர்கள் மட்டும் கூமுட்டைகள் கிடையாதா? மற்ற கட்சிகள், அதாவது நான் தாவேக்காவில் தொடங்கி மற்ற கட்சிகளில் தொண்டர்கள் தான் ஏதாவது தற்கூரித்தனமாக பண்ணி அது போல் பேசுவார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் தலைவரே அப்படித்தான் பேசுகிறார் அப்படின்னு எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் வைத்து தொடர்ச்சியாக விஜய் விமர்சித்து வந்துட்டு இருந்த நபர் இப்போ சீமானை விமர்சிச்சுட்டு வர்றாரு. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை, அவர்களே புரிந்து கொள்ளலாம். விஜயிடம் பணம் வாங்கி விமர்சிக்கிற அளவிற்கு முதலில் விஜய் பெரிய ஆளா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. திமுக பணம் கொடுத்தது அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறாங்கன்னா, திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? அதை பற்றி ஒருத்தவங்களும் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் சீமான் சொல்வது போல் ஒவ்வொரு முறையும் நான் பணம் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் கொடுத்தாரு அப்படின்னு எவனா பேசுகிறீங்களாடா? ஸ்டாலின் கொடுத்து இப்படி பேச சொன்னாருன்னு யாரா சொல்கிறீங்களா? சொல்வதற்கு கூட அவர்களை ஒன்று சேர்ப்பது கிடையாது. ஆனால் சீமானை எதிர்ப்பதற்கு மட்டும் அனைத்தையும் கொண்டு கொட்டுகிறார்கள். இதனால் என்ன நடக்கப் போகிறது? இது மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதா? இன்னும் சொல்லப்போனால் சீமானவர்கள் 1.5 மணி நேரம் பேசியதில் வெறும் ஒரு 20 நிமிடங்கள் கூட இல்லாத ஒரு காணொளி தான் விஜய் பற்றி பேசுவது. 5 நிமிடம் 3 நிமிடம் பேசினால் கூட விஜய் கடுமையாக விமர்சிக்கிறார். அப்போ 1.5 மணி நேரம் திமுகவை போட்டு கிழிச்சு எடுத்தது, அதிமுகவை உரித்தது, பாஜகவை திட்டியதெல்லாம் அவர்களுக்கு பொருட்டல்ல. அவர்களுக்கு தேவை விஜயை திட்டியதை நாம் பெரிதாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட இது போல் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிடுறாங்க. கூடவே சபரீசனை சந்தித்து சீமானவர்கள் 100 கோடி பெற்றிருக்காருங்கிறது அபத்தமான ஒரு குற்றம். நிச்சயம் நம்ம தரப்பிலிருந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா 1 ரூபா 2 ரூபா இல்லை, 100 கோடி ரூபாய் வாங்கியதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஆதாரமே இல்லாமல் பொது வெளியில் விவாதங்களில் பேசுவது எந்த அளவுக்கு தவறுன்னு சொல்லிட்டு அவர் உணர்கிற மாதிரியான ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேணுங்கிறது நம்மளுடைய பார்வையிலேருந்து தோணுது. உங்களது பார்வையிலேருந்து என்ன கருத்துக்கள் தோன்றுங்கிறத மறவாமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க.